மேம் இதில் ஒரு கேள்வி என்னன்னா வந்துட்டு இதில் தாய்க்கும் பங்கு இருக்கு, தந்தைக்கும் பங்கு இருக்கு. கண்டிப்பா. தாய் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணி குழந்தைங்களை விட்டுட்டே போயிட்டாங்க, அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. சார் தந்தை கூட இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. என்னை நீ இப்படி பண்ணிட்டீல, என்ன பண்றேன்னு பாரு, வெளியில குழந்தைங்களை இப்படி பண்ணிட்டேன். தண்டனை யாருக்கு மேம் கொடுப்பாங்க? இப்போ வந்துட்டு குற்றம் செய்ததோட குற்றம் செய்ய தூண்டினவனுக்கு வந்து கண்டிப்பா தண்டனை இருக்கும், தண்டனை அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் தாய் தானே. அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க? இங்க மனசாட்சி படி பார்த்தா தாய் காரணம். ஓகே, பட் when it comes to law and legal thing அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அவங்க நோவே ரெலவெண்ட், ஐ மீன் நோவே இன்டு த சீன் ஆக்சுவலி, இல்லையா? அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நோவே இன்டு த சீன்னா ஃபிசிக்கல் ஃபார்ம்ல நான் சொல்றேன். மற்றபடி மனசாட்சி விஷயமா இதுக்கு வந்து ஒரு விரக்தி கொண்டு வந்தது எல்லாமே அவங்க தான். பட் அந்த விரக்தி கொலை செய்ய சொல்லிச்சா அப்படின்னு கேட்டா இவர் எடுத்த முடிவு தானே அந்த இடத்துல. இப்போ இன்னொன்னும் இந்த இடத்துல சொல்லப்படுது, சில பேர் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட உயிரை போக்கிப்பாங்க. சில கேசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களையும் கொண்டுட்டு அவங்கள மாச்சுப்பாங்க. இருக்கு. அதே போல 3 குழந்தைகளை கொண்டு தந்தை விஷம் குடித்து இறந்து போன கேசஸுமே இருக்கு அந்த இடத்துல. ஓகே, பட் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கொலைகள் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து கிளம்பி போய் மதுக்கூர் காவல் நிலையத்துல போய் சரணம் ஆயிருக்காரு, அந்த லைக் கத்தியோட அப்படின்னு சொல்லப்படுது. போய் அவர்கிட்ட அந்த விசாரணை நடத்தும் போது அவர் இந்த முழு சம்பவத்தை விவரிச்சிருக்காரு. அங்கிருந்து உடனே அந்த வீட்டுக்கு விரைந்த காவல்துறையினர் தான் அந்த 3 குழந்தைகளுடைய உடல்களையும் அங்கிருந்து எடுத்து லைக் பட்டுக்கோட்டை கவர்மெண்ட் ஜிஹெச்க்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ரத்தக்கரை இது எல்லாமே. இதை தாண்டி இப்போ நிறைய கேசஸ்ல நம்ம அதை பார்த்துருப்போம். லைக் இந்த ஹைதராபாத் குக்கர் கேஸ் யாருமே மறந்துருக்க முடியாது. தூள்துளா கேஸ் ஸ்டில் அதில் எந்த சாம்பிளானாலும் டிஎன்ஏ எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதனால என்ன சைக்கோவா நிஜமாவே இந்த ஆள் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாருன்ற அளவுக்கு எல்லாம் இருந்தது. பட் இந்த மாதிரி கேசஸ்ன்னு வரும்போது என்ன இருக்குன்னா சுற்றி இருக்க உங்க விட்னஸாக கொண்டு வரப்படுவாங்க. அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடியது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸஸாக கணக்கிடப்படும். அதை தாண்டி சிசிடிவிஸ் இருந்தால் சிசிடிவிஸ், அதை தாண்டி அப்புறம் இன்னும் பார்த்தோம்னா தடவியல் நிபுணர்கள், கைரேகை நிபுணர்கள், இவங்க எல்லாரும் வச்சுதான் இது டிசைட் பண்ணப்படும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த இடத்துல. சரி, இந்த தாய் இப்படி போறாங்கன்னா ஓகே, சரி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்காக இன்னைக்கு வாழ்றவங்க எத்தனையோ பேர். ஓகே, அப்படி இன்னைக்கு தான் விஷயம் ஃபினான்ஷியலாவோ வேற ஏதாவது ஹஸ்பண்ட் லோ ஆகும்போது லைக் வேற ஒருத்தர் தேடி போற வைஃப், இல்ல வைஃப் ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும்போது வேற ஒருத்தவங்களை தேடி போற ஹஸ்பண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஃபைனலாக யார் வந்து இதுக்கு ஒரு பெரிய விக்டிமாரா அந்த இடத்துலனா குழந்தைங்க தான். கண்டிப்பா இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு சொசைட்டி ரீதியாவே சொல்றேன். அந்த கேஸ்ல நாளைக்கு அந்த 3 குழந்தைகளையும் இந்த சொசைட்டி சும்மா விடுமா பேசுவோம்? எப்படி சும்மா விடுவாங்க? ஓடி போனவங்களோட பிள்ளைகள் அப்படிதான் சொல்லுவாங்க.